ஓகே என் ப்ரப்போசல் ஓ மை காட் அப்படி மட்டும் இருந்திரவே கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடவுளே இருந்திரவே கூடாது. நம்ம நேர்ல பேசாம போன்ல காணாம போச்சு. பாட்டி கால் பண்றாங்க. சொல்லுங்க பாட்டி. எங்கடா இப்பதான் வந்தேன். என் கேபின்ல தான் இருக்கு. சாரி பாட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா கான்பரன்ஸ் காலுக்கு வா. உடனே வரேன் பாட்டி. போச்சு என் லேப்டாப். எல்லாரும் உட்காரு. சாரி பாட்டி, ஓகேப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ பிரசன்டேஷன் ஆரம்பி. புதிய சுவை, புதிய குணம். இந்த பிரசன்டேஷன் எதுக்காகன்னு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேணில தலைவலியில டேஸ்டே தெரியல. சரி சரி பொறுமையா சாப்பிடு. ஏங்க உங்களுக்காக தான் பாவக்காயில மீல் மேக்கரை போட்டு ரெடி பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு கண்மணி. ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட பிரசன்டேஷன் இதுதான். வழக்கத்துக்கு மாறா புதுசா சமைக்கிறது. நம்ம என்னதான் செஞ்சாலும் அது புதுசா இருந்தா தானே அதுக்கு எப்பவுமே மதிப்பு. கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது. என்ன கரெக்ட்? அப்படியெல்லாம் ஒண்ணும் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோமேங்கிறதுக்காக பழச மறக்கிறது ரொம்ப தப்பு. வாழ்க்கையில எல்லாத்தையும் பழைய பால் புளித்தது, புதிய தேன் இனித்ததுங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் லைஃப்ல வேற எதுவுமே. நீ சொல்றது ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கிறதுனால நமக்கு இவ்வளவு டென்ஷன். தெரிஞ்சிருக்க ஏதாவது பண்ணிப்பாலோன்னு தினம் தினம் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நமக்கு இவ்வளவு? இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாலேயே அதை தெரிஞ்சு